Exercise 4.3 second sum. There are two paths that one can choose to go from Sarah's house to James' house. One way is to take C street and the other way required to take B street and A street. How much shorter is the distance path along C street? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜேம்ஸு சாரா ஹவுஸுக்கு போகிறான், ரெண்டு வழியில் போகிறான். இந்த பக்கம் போய் இப்படி போகிறான், இன்னொன்று ஸ்ட்ரெயிட்டாக போகிறான். இந்த ரெண்டு வழியிலையும் எது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? முதல்ல இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சா என்னென்னு வருது பாருங்கள். சொல்யூஷன் distance of A street and B street. Distance by A street and B street. அந்த வழியாக போனால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போ என்னது, AC ப்ளஸ் BC ஈக்குவல் டு AC என்னது 1.5 ப்ளஸ் BC என்னது 2. அப்போது 3.5 மைல்ஸ். ஓகேவா? இந்த வழியாக போனான்னா அவனுக்கு எத்தனை மைல் ஆகுது? 3.5 மைல் ஆகுது. அப்போ இந்த மைல் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ரொம்ப சிம்பிள் தான். இன் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தேற்றம் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? பித்தாகரஸ் தேற்றம். இது ஹைப்போட்டனஸு, இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட். ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபி ஸ்கொயர் இல்லையா? ஹைப்போட்டனஸ் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் என்னது 1.5 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் என்னது 2 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 1.5 15 வச்சுங்க. 15 இன்ட்டு 1.5 1.5 5 5 சார் 25 5 2 1 5 சார் 5 7. இது வெறும் 15. அப்போது 5 இது 12 1 225. ரெண்டு புள்ளி தள்ளி இருக்குது இல்லையா? 1 2. அப்போ 2.5ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2.25 ப்ளஸ் 2 ஸ்கொயரு 4. அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 6.25. ஓகேவா? அப்போ ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபின்னா என்னது? இது ரூட் ஆகிடும் இல்லையா? 6.25 6.25. புள்ளி வச்சுக்காதீங்க, தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம வச்சுக்காம தான் கம்மா போட்டுக்கலாம். ஏன்னா 3 நம்பர் தான் இருக்குது, கம்மா போட்டுக்கணும். ஒரு நம்பர் தனியாக வச்சிடணும் இல்லையா? ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஆட் நம்பர் வந்துச்சுன்னா ஒன்று தனியாக எடுத்துகிட்டு மற்றெல்லாம் பேராக பிரிச்சுக்கணும். இப்போ நான் 2 × 2 2 × 2 அப்படி தான் எடுக்க முடியும். 3 × 3 9 போயிடும். 2 × 2 4 போச்சுன்னா 225 இல்லையா? பேலன்ஸ் அவ்வளோதான் இல்லையா? இப்போ 2 × இந்த கோஷன்ட் எவ்வளோ? 2 × 2 4. 4க்கு பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் இந்த நம்பர் வரும் பாருங்கள். இப்போ நான் 45 5ல் முடியுதுனால நான் 45 போடுறேன். 45 × 5 போட்டால் 25. 2 5 4 சார் 20 22 வந்துருச்சு பாருங்கள். அப்போ 5 இங்கேயும் 5 225 0. இப்போ இந்த நம்பருக்கு அப்புறம் தானே புள்ளி வந்துச்சு, நான் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த நம்பருக்கு அப்புறம் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ ஏபி ஈக்குவல் டு 2.5. ஏபி ஈக்குவல் டு 2.5. இப்போ பாருங்கள், இந்த வழியாக போனான்னா இது 3.5 மைல் வருது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் அப்படின்னா 2.5 மீட்டர் வருது, மைல் வருது. அப்போ எது டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஏபி தான் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்.